ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காஸ்மோவினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று வளர்பிறை சோம பிரதோஷ நாள். இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி பாகம்பிரியாள் சமேத சங்கரராமேஸ்வரர் சிவனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவச வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். இன்று காலை 8:26 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ள நாள். இன்று மாலை 3:47 வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மாலை 3:47 வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். சாப்பாட்டு விஷயங்களில், உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் அலைச்சல், டென்ஷனை தவிருங்க. யாராவது ஏதாவது சொன்னால் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, டீனா, ஹெச்ஓடியாக, எஜுகேஷன் கன்சல்டண்டாக, ட்ரைனராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இருக்கும். வீட்டில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு மனசில் கொஞ்சம் ஒரு திருப்தி இருக்கும், ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு மனசு சொல்லும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. குறிப்பாக சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தர நாளாக இருக்கும். நல்ல வரன்கள் சிலருக்கு அமையும். ரொம்ப ஃபில்டர் பண்ணாதீங்க. குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு பாசிட்டிவான நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு. வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். தேவையில்லா செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க. ராசிக்குள் குரு பகவான் இருக்கிறார். அப்பப்போ ஏதாவது ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் வரும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்களுக்கு, சயின்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ரிசர்ச் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. சொத்துக்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, கவலைகள் குறையும் நாள். மனசுல இருந்த குழப்பம் குறையும், தீரும். மனசுல இருந்த சில பிரச்சனைகளை ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணுவீங்க. காதல் இனிக்கும். உறவுகள் பலப்படும். புது நட்புகள் கிடைக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும்.
இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல ரெக்கக்னிஷன், பாராட்டுக்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. பெண்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள், ஆண்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி அன்பர்களே, அஷ்டமத்து சனி நடந்தாலும் குரு பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபகாரியங்களில் இருந்த தடைகள் சிலருக்கு விலகும். அதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். மியூசிக் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, இசைக்கலைஞர்கள், மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க, பிளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். மாணவர்கள் அனுகூலமான நாள், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். செவ்வாய் பகவானால் அந்த தைரியம் உங்களுக்கு வந்து சேரும், அனுகூலமாக இருக்கார். அதே மாதிரி சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய காலம் நாளாக இருக்கு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே சிலருக்கு இருந்த இழுபறி நிலைமை மாறும். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் கசக்கும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சர்வேஸ்வரர் வழிபாடு. ஓம் சாலிவேசாய் வித்மகே பக்ஷிராஜாய் தீமகி தன்னோ சர்வ பிரஜோதயாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி கும்பிடுறது நல்லது. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். குறிப்பாக குரு பகவான் நல்லா இருக்கார். மங்களகாரியங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு நல்ல சகுனம் தென்படும். வீட்டில் சில சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்க உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது நல்லது. ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கிறவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், மெரீன் இன்ஜினியரிங் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த மன கஷ்டங்கள் அல்லது மனக்குழப்பங்கள் அல்லது சில பிரச்சனைகள் குறையும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். பப்ளிக் பிளேஸில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, குரு பகவானால் சில நெருக்கடிகள் வந்து போகும். அதனால பண விவகாரங்கள்ல, உறவுகள் விஷயத்துல தான் கொஞ்சம் கவனமா இருக்கும். சமூகத்தில் நல்ல பேருடைய நட்பால் சில நல்ல காரியங்கள் நடக்கும். சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான வேலையில் இருக்கவங்க, சைட் இன்ஜினியராக இருக்கவங்க, சிவில் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கல்யாண விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. இதில் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கேது பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சனி பகவானால் சில சங்கடங்கள் இருந்தாலும்
கேது பகவான் உங்களை அப்பப்போ காப்பாற்றுவார். ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். பேங்க் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இல்லை டெபாசிட் பண்ணுறது, இல்லை ஏடிஎம் கார்டு சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு புது புக்கிங்ஸ் கிடைக்கும். சொந்தமாக ஒரு இடம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. சிந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கு. உத்திராடம், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, விட்னஸ் சிக்னேச்சர் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. மறதி இருக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய சுப்பீரியர் மேனேஜரோடையோ பாஸோடையோ மோதல் வேண்டாம், ஆர்கியூ பண்ணாதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோடு படிக்கிறது நல்லது. பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களில் கவனமாக இருக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. வாகனங்களால் சில எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தெய்வ வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. இப்பப்போ ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வந்து செல்லும். மாணவர்கள் ஆரோக்கிய விஷயத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். காதலர்களுக்கிடையே, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு இடையிலே சில பிரச்சனைகள்லாம் வரும். விட்டு கொடுத்து போங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடி வரும். சட்டத்துறையில் இருக்கிறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்க, லாயராக இருக்கிறவங்க, லா ஸ்டூடெண்ட்ஸாக படிக்கிற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு. சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக இருக்கிறவங்க, ஃபைனான்சியராக இருக்கிறவங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவை. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஒரு வேற வெஹிக்கிள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹெச்ஆர், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கிளரிக்கல் வேலையில், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க, ஆஃபீஸ் கம்பெனி செக்ரட்டரியாக, ஆஃபீஸில் செக்ரட்டரியாக வேலை செய்கிறவங்க, பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஃபேஷன் பொட்டிக் வச்சிருக்கிறவங்க, கோல்டு சில்வர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.